தோழர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாளிலும் கூட மனத்தாழ்மை மகிழ்ச்சி கண்ட புனித அந்தோனியார் என்ற சிந்தனையிலே இன்று நம்மோடு திருப்பலி நிறைவேற்றும் முறை ஆற்ற வந்திருக்கிற அருள் தந்தை அமலதாஸ் அவர்களை பங்கின் சார்பாக வருக நாங்கள் வரவேற்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, நமது பாதுகாவலர் பதவி நகரத்து புதுவை அந்தோனியாருடைய இந்த திருவிழாவை நவநாளா என்று நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு அற்புதம், அதிசயம், ஒரு வாய்ப்பு என்று கூட சொல்லலாம். இந்த புனிதரை நாம் பங்கினுடைய பாதுகாவலராக எடுத்துக்கொண்டு இன்றைய நாளிலே இந்த விழாவை சிறப்பிக்கின்ற சிறப்பாக இந்த நவநாளை சிறப்பிக்கின்ற இந்த நல்ல நாளிலே நம் ஒவ்வொருவரையும், நம் ஒவ்வொருடைய குடும்பத்தையும், நாம் செய்கின்ற அனைத்து தொழிலையும் இறைவனுக்கு நமது புனிதர் வழியாக ஒப்புக்கொடு ஜெபிப்போம். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து வருகின்ற ஆண்டிலே நமது பாதுகாவலர் வழியாக நம்முடைய தேவை நிறைவேற்றப்படும் என்ற ஒரு நம்பிக்கையிலே இந்த பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், தவறுகள் அனைத்தையும் நினைத்து பார்ப்போம், மனம் வருந்துவோம், இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாதையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். என்றும் வாழும் இரக்கத்தின் தேவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்குடைய பாதுகாவலர் பதுவை நகர் புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உமது மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் துன்பங்களிலெல்லாம் உமது உதவியை கண்டு உணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் 1 பேதுரு அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1-7 நிறைவாக. மூப்பர்களுக்கும் மக்களுக்கும் அறிவுரை. கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படையாயிருக்கும் மாட்சியில் பங்கு கொள்ள போகிறவனுமாகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை. உங்கள் பொறுப்பிலிருந்து கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கேற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்புவிக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைகளுக்கு முன்மாதிரியாயிருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும்போது அழியா மாட்சியுள்ள முடிவை பெற்றுக்கொள்வீர்கள். இளைஞர்களே, நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள். ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லோருக்கும் மனத்தாழ்மையாய் ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரே கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்மையில் உள்ளோருக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
கட்டளைகளை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் மற்றவரும் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 33 37 முடிய. அவர்கள் கப்பர்நாமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவரிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள், ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, நமது பாதுகாவலர் பதவி நகர் புனித அந்தோனியாருடைய இன்றைய இந்த நவநாளை சிறப்பிப்பதற்காக, நன்றி செலுத்துவதற்காக, தொடர்ந்து நம்முடைய தேவையை நிறைவேற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இந்த ஆலய திறப்புள்ள அன்னைக்கு என்னால் வர முடியலை. அதனால் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். உங்களுடைய பங்கு தந்தைக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல, பங்கு மக்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆலயம் கட்டுகின்ற பொழுது, எழுப்புகின்ற பொழுது ஒரு முறை 2 முறை வந்து நான் பார்த்துருக்கேன். ஃபாதர் கூட வந்திருக்கேன்னா. உண்மை நல்ல ஒரு ஆலயம். புதிய ஆலயத்தை நீங்கள் இணைந்து உங்களால் முடிந்தவரை ஜபித்து அருள் உதவி, பொருள் உதவியெல்லாம் அன்றைக்கி நீங்கள் கொடுத்து இந்த ஆலயத்தை இங்கே கட்டி எழுப்பியிருக்கீங்க. அதனால் அழகான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் இன்றைக்கு நாம் கூடியிருப்பது ஒரு அழகு. ஏன்னா கோயில்லாத ஊரில் கூடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நமது பங்கு ஆலயம் என்பது நம் அனைவருக்குமே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு அடையாளம். அது இந்த அடையாளம்தான் இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அது வெளிப்படுத்துகின்றது. நல்ல பெரிய ஆலயமாக கட்டியிருக்கீங்க, அழகாக கட்டியிருக்கீங்க. அதோடு நம்ம வேலை முடிஞ்சிச்சு, நம்ம வீட்டில் இருந்து பார்த்துக்கலாம், அந்த அழகாக பார்த்துக்கலாம், ரசிச்சுக்கிடலாம். அதை போகிற வழியை நம்ம எதுக்கு நம்ம போகணும்? அதான் கோயில் கட்டி முடிச்சாச்சுல, அதோடு நம்ம வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் எதுக்கு நம்ம ஜெபத்துக்கு போகணும், எதுக்கு திருப்பலிக்கு போகணும் அப்படின்னு இல்லாமல் இதை புதுப்பிக்கக்கூடியது. நம்ம பெயிண்ட் அடிக்கலாம், 1 வருஷமோ 5 வருஷமோ 20 வருஷம் கழித்து பெயிண்ட் அடிக்கலாம், மற்றதெல்லாம் புதுப்பிக்கலாம். இதை புதுப்பிக்கக்கூடிய தன்மை என்பது, அதைவிட நாம் இந்த ஆலயத்திலே எப்பொழுதெல்லாம் இறைவனிடம் வந்து புனிதர் வழியாக ஜெபிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம், நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஜெபிக்கின்றோம் என்றால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும்
இந்த ஆலயம் புதுப்பிக்கப்படுகின்றது இல்லையோ நமது உள்ளமாகிய ஆலயம் புதுப்பிக்கப்படும். ஏன்னா நம்ம உள்ளம்தான் கடவுள் தங்குகின்ற ஒரு ஆலயம் சொல்லிட்டு நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. அதனால் இந்த ஆலயத்தை நீங்கள் நல்ல முறையில் கற்று மீண்டும் உங்களுக்கு சிறப்பாக உங்களுடைய பங்கு தந்தைக்கு எனது வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அன்புக்குரியவர்களே, நான் நாளைக்கு வர வேண்டியது, இன்றைக்கி ஒரு ஃபாதர் வர முடியாதனால இன்றைக்கி நான் மாற்றி வந்துட்டேன். அதனால் கடவுளுடைய ஒரு சித்தம் உங்களோடு இன்றைக்கு இந்த திருப்பி நிறைவேற்றுவதில்லை. மனத்தாழ்மையில் மகிழ்ச்சி கண்ட புனித அந்தோனியா. இது நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் சில நேரங்களில், எல்லா நேரமும் இல்லை. சில நேரங்கள் இந்த மனத்தாழ்மையோடு இருப்பது என்பது ரொம்ப கஷ்டம். என்றைக்குமே நம்ம ஒரு நீரோடை வருகின்றது என்றால் மேலேருந்து கீழே தான் வரும். இங்கேருந்து நமக்கு வேணும்னா பம்பு சட்டை வச்சு அதை அடிக்க வேண்டியிருக்கு, கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஆனால் மேலிருந்து வருகின்ற அந்த நீரோடையானது கீழ்ப்பகுதியை நோக்கி எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கும். இதுதான் ஒரு இயற்கையான உதார்த்தமான ஒரு சூழ்நிலை. ஆக கடவுளுடைய அருள் ஆற்றல் இன்றைக்கு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் மேலிருந்து நமக்கு அது மக்களாய நம் ஒவ்வொருவருக்கும் அது கொடுக்கப்படுகின்றது. யாருக்கெல்லாம் இந்த அருளும் ஆசிரும் ஆற்றலும் கடவுளுடைய வல்லமையும் கொடுக்கப்படுகின்றது என்றால் மனத்தாழ்ச்சியோடு, அதாவது தாழ்ச்சியோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு, மக்களுக்கு தான், இனங்களுக்குத்தான் இந்த ஒரு ஆசீர்வாதமும் வல்லமை கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகத்திலே வாசிக்கப்பட்டது போல எந்த ஒரு மனிதன் மனத்தாழ்ச்சியோடு இருக்கின்றானோ அந்த மனிதனுக்கு கடவுளுடைய இரக்கம் கொடுக்கப்படுகின்றது. நம்ம கடவுளை இறைமகன் இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கிறோங்கள, அவருடைய பிறப்பு எப்படி இருந்தது? ரொம்ப தாழ்ச்சியான, ரொம்ப எளிமையான ஒரு பிறப்பு. தன்னையே தாழ்த்தி, இப்படிதான் விவிலியம் நமக்கு சொல்லுகின்றது. கடவுளாக இருந்தவர் தன்னையே தாழ்த்தி மனுவுரை எடுத்து இந்த மண்ணகத்திலே நமக்காக பிறந்தார் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அவருடைய இறப்பு எப்படி? தன்னையே தாழ்த்தி இந்த சாவை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்போ பிறப்பிற்கும் இறப்பிற்கு வாழ்ந்த வாழ்க்கை என்பது ஒரு தாழ்ச்சியான வாழ்க்கையை அவர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதே போல் அன்னை மரியாள் எடுத்துக்கிறங்க, இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னையே தாழ்த்தி அந்த கடவுளுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்கின்றார். அதற்கடுத்து வந்த திருத்தூதர்களாக இருக்கலாம் சரி, புனிதர்களாக இருக்கலாம் சரி, பல்வேறு மனிதனுடைய வாழ்க்கை இன்றைக்கு நாம் விவிலியத்தில் பார்க்கின்ற அனைத்து மனிதனுடைய வாழ்க்கை என்பது எந்த ஒரு மனிதன் தன்னையே தாழ்த்தி கடவுளை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்காக அனைத்தையும் இழந்து வாழ்ந்திருக்கின்றானோ அந்த மனிதனுக்கு கடவுள் 2 மடங்கு, 3 மடங்கு, 5 மடங்கு என்று பல்வேறு மடங்கு ஆன அந்த ஆற்றலை, அந்த ஆசிரை கொடுத்திருக்கின்றார் என்பதுதான் விவிலியத்தில் நாம் காண்கின்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்வுகள். இயேசு தன்னையே தாழ்த்தினார், அன்னை மரியாள் தன்னையே தாழ்த்தினார், சூசையப்பர் தன்னையே தாழ்த்தினார். இப்படியா நம்ம வரிசையாக அன்னைக்கு நம்ம சொல்லிட்டு போகலாம். அதில் ஒருவராக இன்றைக்கு நமது பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே அந்த மனத்தாழ்ச்சி மகிழ்ச்சி கண்ட ஒரு புனிதர். நமக்கு தெரியும், நமது புனிதர் என்பவர் பெரிய ஒரு அரச பரம்பரை, அப்படி தானே? தெரியுமா தெரியாதா? ஆமாம். அப்பேற்பட்ட அரச பரம்பரையில் பிறந்த நமது புனிதர் இந்த ஒரு சபையை தேர்ந்தெடுத்து, ஒரு துறவற சபையை தேர்ந்தெடுத்து அவர் இந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணியாளராக ஆகி அதையெல்லாம் விட்டு தன்னையே தாழ்த்தி இறைவனுக்காக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் மக்களை இன்றைக்கு வழிநடத்த வேண்டும், பல்வேறு துன்பங்களால் துயரங்களால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு இன்றைக்கு நான் ஆறுதலாக, தேற்றுதலாக, மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும், விடுதலை கொடுக்க வேண்டும் என்று தன்னையே தாழ்த்தி அரச பரம்பரையில் பிறந்த அந்த மனிதர் இறங்கி வருகின்றார். அதே போல் நமது புனிதர் பெரிய ஒரு மறை போதகர். எல்லாருக்குமே தெரியும், என்ன எல்லாருக்குமே தெரியும். அவர் பல்வேறு இடங்களிலே அவர் சென்று மறைப்போதனை ஆற்றுகின்ற பொழுது எத்தனையோ மனிதர்கள் அவரை இகழ்ந்து பேசுகின்றார்கள், அவரை இகழ்ந்து பேசுகின்றார்கள். சிறு வயதிலே பல்வேறு அந்த ஆற்றலை பெற்றிருந்தார். ஒரு முறை கூட ஒரு இடத்திலே
அந்த போதனை செய்வதற்காக, மறைவுரை ஆற்றுவதற்காக நியமிக்கப்பட்ட தந்தை அவர்கள் வராத பொழுது கூட இவர் அந்த மறைவுரை ஆற்றி சிறப்பு பெற்ற ஒரு மனிதராக, மறை புத்தகத்தினுடைய ஒரு பேழையாக இருந்தவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் உயர்த்தப்பட்டார். ஏனென்றால் அவர் தன்னையே தாழ்த்தினார். அன்புக்குரியவர்களே, நாம் தாழ்வதால் ஒருபோதும் நாம் குறைவுபட போவதில்லை. அதான் ஆண்டவர் இயேசு சொல்கின்ற வார்த்தை தான், தன்னை தானே தாழ்த்துகிறவன் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? உயரப்போக முடியும். நாம் தாழ்ந்து வாழ்வதன் வழியாக நாம் அனைவருமே இகழப்படுகின்றோம் என்பதல்ல. மனிதர்களுக்கு முன்பாக நாம் இருக்கலாம், ஆனால் இறைவனுக்கு முன்பாக நாம் உயர்த்தப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்து கூட தன்னையே தாழ்த்தி தான் அந்த சீடருக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றார்? பாதங்களை கழுவுகின்றார். இதே போல நீங்களும் செய்யுங்கள், இதே போல நீங்களும் வாழுங்கள், உங்களே நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள், தாழ்ச்சுள்ளம் கொண்டவர்களாக நீங்கள் இருங்கள் என்று மிக அருமையான ஒரு செயலை செய்து இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நமது வாழ்க்கையில் எடுத்துக்கிறங்க, நான் தான் பெரியவன், என்கிட்ட தான் நிறையா காசு இருக்கு, நான் தான் நிறையா படிச்சிருக்கேன், என்கிட்ட பதவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் எல்லாம் தன்னையே உயர்த்தி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னையே உயர்த்தி அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். சமூகத்திற்கு முன்பாக, மக்களுக்கு முன்பாக அவர்கள் தன்னை உயர்த்துகின்றார். ஆனால் ஒரு பயனும் இல்லை, ஒரு பயனும் இல்லை. நம்ம வெளியிலேருந்து பார்க்கலாம், எவ்வளோ பெரியா இருக்க. அதே மனிதன் என்றைக்கு பெரிய பதவியிலோ பெரிய பணக்காரரோ இருந்து எப்பொழுது அந்த மனிதன் தன்னைத்தானே தாழ்த்தி சக மனிதர்களோடு, ஏழைகளோடு, துன்பப்படுவர்களோடு எப்பொழுது அந்த மனிதன் உறவாடி கொண்டிருக்கின்றானோ, வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ, அந்த மனிதனை பார்த்து என்ன சொல்லுவோம் நம்ம? எவ்வளோ ஒரு அருமையான மனுஷன், எவ்வளோ பதவியில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்தாலும் நம்மளோட வந்து பேசுகிறான்பா, கஷ்டப்படலோடு அவன் இருக்கான்பா, சின்ன சின்ன உதவிகள் வந்து செய்கிறான்பா, வர்றான்பா, போகிறான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம அந்த மனிதனை இன்றைக்கி போற்றுகின்றோம். அதான் இன்றைக்கி வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து விரும்புகின்றது என்பது அப்பேற்பட்ட ஒரு மன தாழ்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கை. இதனால் தான் இன்றைக்கு நமக்கு ஒரு மீட்பு கிடைக்கின்றது. அதுதான் இன்றைக்கு நமது புனிதரும் கற்றுக்கொண்டார். எவ்வளோ பெரிய வல்லமை இருந்தது, அதெல்லாம் யாருக்கு? கடவுளுக்காக, இறைவனுக்காக தன்னையே தாழ்த்தி பணிந்து கொண்டார். நமக்கு நிறையா உதாரணங்கள் இன்றைக்கி நம்ம புனிதரை பற்றி சொல்லலாம். மக்களுக்கு போய் அவர் வந்து போதிக்கிறார், யாரும் வரல. கடைசியில் எங்கே போய் போதிக்கிறாரு? கடலில் போய் மீன்களெல்லாம் அழைச்சி அவர்களுக்கு போதிக்கிறார். அதே போல் நற்கண்ணை இன்றைக்கு ஒரு கழுதைக்கு மண்டியிட்டு வணங்கி அந்த போதனை செய்கின்றார். இப்படியா இன்றைக்கு நிறையா அன்னைக்கு அவருடைய போதனை இன்றைக்கு நம்ம செய்யலாம். அனைத்துமே கடவுளுக்காக தன்னையே தாழ்த்தி அவர் வாழ்ந்தார். இன்றைக்கு மாபெரும் புனிதராக, கோடி அற்புதர் என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் இன்றைக்கு இருக்கின்றார் என்றால் அது அவருடைய வாழ்க்கை தாழ்ச்சியான வாழ்க்கையாக இருந்தாலாம். என்கிட்ட நிறையா வல்லமை இருக்குது, என்கிட்ட நிறையா வந்து அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தி இருக்குது, கடவுள் எனக்கு நிறைய ஆற்றலை கொடுத்திருக்கின்றார் என்று அவர் தம்பட்டம் அடிக்கல், தன்னைத்தானே உயர்த்தல். அவர் இருந்த அனைத்தையுமே கடவுளிடம் ஒப்பு கொடுத்து தன்னை தாழ்த்தி அனைத்து மக்களுக்கும் அதை கொடையாக கொடுக்கின்றார். இதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியிருக்க அன்புக்குரியவர்களே. மனத்தாழ்ச்சியோடு, பொறுமையோடு. இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள எடுத்துக்கிறேன், நீங்கள் ஒரு கணவனோ அல்லது மனைவியோ ஒரு வார்த்தை திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எதிர்ப்பதமாக எத்தனை வார்த்தை திட்டுவோம் நம்ம. யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு கணவனோ மனைவியோ யோசித்து பாருங்கள், யதார்த்தமாக நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு கணவனோ மனைவியோ ஒரு சின்ன தவறு நடந்திருக்கலாம், அல்லது எதிர்பாராத விதமான ஒரு தவறு நடந்திருக்கலாம். அதற்கு நாம் எடுத்து சொல்லக்கூடிய எதிர்ப்பு வார்த்தை என்பது அப்படியே போய்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல தன்னையே தாழ்த்தி கொஞ்சம் அமைதியாக போயிட்டோம்னா சந்தோஷமாக அந்த வாழ்க்கை இருக்கும். இல்லைன்னா மாறி 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 என்னது வார்த்தைகள் நிறையா போட்டு அந்த குடும்பத்தில் வந்து பிரச்சனை உருவாக்கும். அதே போல் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும்
ஏதாவது ஒரு குழந்தை நம்ம வீட்டில் நான் பெற்றெடுத்த குழந்தை ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுது அப்படின்னா தாழ்ச்சியோடு அதை எப்படி நம்ம அணுகணுமோ, அந்த குழந்தை எப்படி நாம் இன்றைக்கு வழி நடத்தணுமோ அப்படி வழி நடத்தணும். இன்றைக்கி நான் நம்ம சொல்கிறதுனா குழந்தைலாம் கேட்குற மாதிரினா இல்லை, நம்மளை விட நிறையா போயிட்டுருக்கா. இப்போ இன்றைக்கு எனது குழந்தை என்னுடைய அந்த கட்டுப்பாட்டிலே அல்ல என்னுடைய அந்த வழிநடத்தல் இருக்க வேண்டும் என்றால் நான் மனத்தாழ்ச்சியோடு இருக்கணும். இல்லைன்னா அடுத்த நிமிஷம் என்ன பண்ண அந்த குழந்தை, நமக்கே தெரியும், நிறையா டிவியில் பார்க்குறோம், பேப்பரில் படிக்கணும். என்ன பண்ண அதுக்கு எடுத்து அந்த குழந்தை ஒன்று உயிரை மாற்றிக்கலன்னா வேறு எதாவது பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். என்னைக்குள்ள சூழ்நிலை தான். இப்போ இன்றைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை இன்றைக்கு அல்லது நம்ம கிராமத்தில் எடுத்துக்கிறோங்க, ஒரு மனுஷன் பேசுகிறாரு அப்படின்னா இன்றைக்கி நம்ம அவன் என்ன பேச நானே கேட்குறது, அவன் என்னை விட பெரிய ஆளா, என்ன சொல்கிறான்னு கேட்கணும் ஃபஸ்ட்டு. கேட்குறதுக்கு முன்னாடியே அவர் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, எதைக்காண்டி சொல்கிறாரு, நமக்காண்டி சொல்கிறா, நம்ம நலனுக்காண்டி சொல்கிறா, நம்ம கிராம நலனுக்காண்டி சொல்கிறா, நம்ம பங்குனுடைய வளர்ச்சிக்காண்டி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அதை கேட்கணும். அதை கேட்குறதில்ல. அது யாருன்னு பார்க்குறோம் ஃபஸ்ட். நமக்கு பிடிச்சாலாம் எதுனாலும் சொல்லட்டும்பா, அது சரியாக இருந்தாலும் சரி தவறாக இருந்தாலும் சரி சரியாக சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம பிடிக்காத ஆள்லாம் அடுத்த நிமிஷமே வெடிச்சிருவோம். ஏன் அந்த பொறுமை இல்லை, ஏன் அந்த தாழ்ச்சியான அந்த உள்ளம் இல்லை? அன்னை மரியாள் இன்றைக்கு வானதுரை சொல்லுகின்ற பொழுது யாயா உனக்கு இது கேட்டாங்கல்ல, எப்படி என்னால் இதை முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது அப்படியே அந்த டோன் போயிருந்துச்சுன்னா அன்றைக்கி இயேசு கிறிஸ்து நமக்கு வந்திருப்பாங்களா, இந்த உலகத்தில் பிறந்திருப்பாரா? அந்த டோன், அன்னை மரியாள் கேட்ட அந்த டோன், இது எப்படி நிகழும், எனக்கு ஏன் அது தேவையா, எனக்கு எது தொல்லையா, சமுதாயத்தை நினைப்பாங்களே என்னை அப்படி அசிங்கமாக பேச அப்படின்னு சொல்லி போயிருந்தா, எப்பொழுது வானதுடைய அந்த அருள் ஆசல் பெறாக நீ சொல்வது அப்படியே நிகழட்டும், நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொன்ன பிறகுதான் அங்கேருந்து வானதர் கிளம்புறார். அப்போ மனத்தாழ்ச்சியோடு ஒவ்வொரு மனிதனும் வாழ்கின்ற பொழுது நாம் கடவுளுக்கு முன்பாக உயர்த்த பெறுகின்றோம். தன்னைத்தானே தாழ்த்தியர் எவரும் உயர்த்தப்பெறுவர், தன்னைத்தானே உயர்த்துகிற எவரும் தாழ்த்தப்பெறுவர். கடவுள் விரும்புவது ஒரு ஆள் மேலே இருக்கணும், ஒரு ஆள் கீழே இருக்கணும் அப்படின்னா இல்லை, சமத்துவமாக இருக்கான். மேலே இருக்கும் கீழே கீழே இருக்கும் மேலே போ, சமத்துவம், அவ்வளோதான். அந்த சமத்துவ வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகின்றார். என்கிட்ட பணம் இருக்கலாம், நான் சொன்னது போல் என்கிட்ட பணம் இருக்கலாம், என்கிட்ட பதவி இருக்கலாம், அல்லது என்னுடைய முன்னோர்கள் அப்படி இருந்தால் நம்ம சொல்லலாம். யார் எப்படி இருந்தாலும் கடவுளுக்கு முன்பான அனைவருமே என்னது சமம், அவ்வளோதான். அவர் நினச்சார்னா என்ன பண்ண, எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, எந்த பதவியில் இருந்தாலும் சரி, ஒரு செகண்டு தான் முடிஞ்சு. எவ்வளோ தான் நம்ம போன இன்றைக்கி பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா எத்தனையோ அரசர்கள் அப்படி எப்படின்னு இருந்தாங்க, எல்லாத்தையும் பொசுக்கிட்டார். அப்படி அதே பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ மனிதர்கள் தாழ்ந்து தன்னைத்தானே தாழ்த்தி வாழ்ந்தாங்க, அவரெல்லாம் உயர்த்தி விட்டான். இதுதான் இன்றைக்கி நம்ம கடவுள் கொடுக்கின்ற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவை அன்புக்குரியவர்களே, நமது புனிதர் செல்வந்தராக இருந்தும் தன்னையே தாழ்த்தினார். தனக்கு கடவுள் கொடுத்த எவ்வளவோ வல்லமைகள் இருந்தும் தன்னையே தாழ்த்தினார். இப்பேற்பட்ட ஒரு மனத்தாழ்ச்சியிலே மகிழ்ச்சி கண்ட அந்த புனிதரை போல நாமும் மனத்தாழ்ச்சியோடு இருந்து நமது குடும்பங்களிலே, நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த புனிதருடைய மகிழ்ச்சி நாமும் பெறுவோம். தொடர்ந்து இறைவனிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கின்ற அந்த மனத்தாழ்மையான வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி நாங்களும் எங்களோடு இருக்கின்ற மக்களும் மகிழ்ச்சியோடு வாழ தொடர்ந்து நமது புனிதர் வழியாக ஜெபிப்போம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கையோடு நமது தேவைகளை நமது புனிதர் வழியாக இரண்டும் எடுத்து வைத்து ஜெபிப்போம். எங்கள் அருள் தந்தை, ஆயர்கள்
குருக்கள் மற்றும் துறவியர்கள் அனைவரும் புனித அந்தோணியாரை போல உலக பெருமைகளை துறந்து எளிமையோடும் தாழ்மையோடும் இறை மக்களுக்கு பணிவிடை செய்ய தேவையான அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலம் பாராமல் ஏழை எளிய மக்களின் தேவைகளை உணர்ந்து தாழ்மையான உள்ளத்தோடு செயல்பட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக நீ கூர்ந்து இறைவனிடம் ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இது அந்த பலியிலே கூடியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீதாம் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றேன். இன்றைய நாள் முழுவதும் எங்களுக்கு தேவையான நற்சுகத்தையும் நல்லதொரு வாழ்வையும் அருளை மாசு நிறைவாக கொடுத்திருக்கின்ற மக்கண்டு செலுத்துகின்றோம். இது இந்த பாதுகாவலர் புனித அந்தோணியார் வழியாக நாங்கள் செலுத்துகின்ற இந்த நன்றிய பலியிலே நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்ற மன்றாட்டுக்களை தேவைகளை நீதாமே அறிந்தவராக தொடர்ந்து எங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் கிராமத்தையும் எங்கள் பங்கையும் நீதாமே தொடர்ந்து ஆசீர்வதித்து இனி வருகின்ற நாட்களிலே எங்களுடைய பாதுகாவலர் பதவி புனித அந்தோணியார் வழியாக வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதரிகளே, சகோதரரே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி நமது தாயும் தந்தையுமாகிய இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியாரின் நவநாள் கொண்டாட்டத்திலே உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவா ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலக பற்றுகளிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாய் கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உமது புனித அந்தோனியார் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதின் அந்த புனிதரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீரே. ஆகவே இறைவா, வானதுதர் புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. உமது தூய ஆவியை இக்காணிக்கையில் மீதும் இக்கூடி ஜெபிக்கின்ற அனைவரின் மீது நிறைவாக பொழிந்து ஆஸ்வதித்தருளும். சிறப்பாக இக்காணிக்கைகளை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு மாற்றியருளும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து
கடவுளுக்கு நன்றி கூறி அதை பெற்று தம்மோடு இருந்த சீடர்களோடு பகிர்ந்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் கடவுளுக்கு நன்றி கூறி தம்மோடு இருந்த சீடர்களோடு பகிர்ந்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவை கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்திலேயோ எங்கள் ஆயர் ஆனந்தம் எல்லா திருநிலை அனைவரோடும் உமது திருவை அன்பை நிறைவு பெறச் செய்தள்ளும். இறைவா, இன்று நாளில் சிறப்பாக நவநாளை கொண்டாடுகின்ற மேட்டுக்கிழக்கத்துள் இறை மக்கள் ஒவ்வொருவரையும் திருப்பலி நிறைவேற்றுகின்ற குடும்பங்கள், இந்த பள்ளியிலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நிறைவாக நீ பேர் பேராக ஆசீர்வதித்தள்ளும். நீ இவ்வுலகிலும் அழைத்து கொண்ட எஸ்திரனும் அடியாரை நீ கொடுத்தள்ளும். திருமோடு இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்கும் தொழிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்திலும் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்து மரம்பரல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எங்கள் அனைத்து தீமைகளும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலும் அது அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இது உமது அன்பு பிள்ளையாகிய நாங்களும் ஒரே குடும்பமாக ஒரே நம்பிக்கையோடு உமது பலியிலே கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நம்பிக்கையின் பொருட்டு நாங்கள் செய்த குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் ஊருக்கும் எங்கள் பங்கிற்கும் இந்த நாட்டிற்கும் உலகத்திற்கும் தேவையான அமைதி, அன்பையும் ஒற்றுமை, மகிழ்ச்சியும் பாதுகாப்பை நிறைவாக தந்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதியும் அன்பும் அருளும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அமைதியும் ஆசிரையும் நாமும் பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். தன்னையே தாழ்த்துகிறவன் உயர்த்தப் பெறுவான் என்று கூறிய அன்பு தெய்வம், கடவுளாக இருந்த இவர் தன்னையே தாழ்த்தி கடவுளால் உயர்த்தப்பட்டவர். நாமும் இவரை போன்று தாழ்த்துகின்ற மனநிலை கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கடவுளால் நாமும் உயர்த்தப்படுவோம்.
அருளை ஆசிரியை பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையிலே நம் ஒவ்வொருவரையும் இந்த திருவிருந்தருக்கு அழைப்பு விடுக்கின்றார். இத்திருவிருந்தருக்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, இல்லத்தில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறலும் எனது ஆன்மா நலமடையும். தாழ்மையில் தாழ்ச்சி கண்ட புனித அந்தோனியார். மனத்தாழ்ச்சி இருக்கின்ற பொழுதுதான் கடவுள் இரக்கத்தை நாம் பெற முடியும். அருட்தந்தை மறையுரையில் மனத்தாழ்ச்சியை அழுத்தி அழுத்தி சொல்லி கொண்டிருந்தார். அது என்ன, அடிக்கடி மனத்தாழ்ச்சியை பற்றி பேசணும். அது இருந்தால் மட்டும்தான் கடவுளுடைய இரக்கத்தை பெற முடியும். அதெல்லாம் மறையுரையில் சொன்னது போல இயேசு அவருடைய பிறப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது, அவருடைய இறப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது. அன்னை மரியாள் நான் ஆண்டவரின் அடிமை என்று தம்மை தாழ்த்தி கொண்டதனால்தான் கடவுளுடைய பெற்றெடுக்க முடிந்தது. கடவுளுடைய பேரிரக்கம் இந்த மண்ணிற்கு வந்தது. சூசையப்பராக இருக்கலாம், புனித அந்தோனியார் இருக்கலாம் என்று ஒவ்வொருவருமே அந்த மனத்தாழ்மையை இறுக்கி பற்றி பிடித்ததனால்தான் அவர் உயர்த்தப்பட்டார்கள், கடவுளின் பேரிரக்கத்தை கண்டார்கள். நம்முடைய வாழ்விலே பார்க்கின்ற பொழுது எங்கெல்லாம் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சமூகத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி, பங்கில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சாப்பாட்டில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ, சண்டை இருக்குதோ, அதற்கு காரணம் மனத்தாழ்ச்சி இல்லை. மனத்தாழ்ச்சி இல்லைன்னா தான் சண்டை. அது பைப்படியாக இருந்தாலும் சரி, எங்கே நீங்கள் பாருங்கள், துண்டு போடலடா, எனக்கு அவன் என்னை மதிக்கலடா, அவன் என்னை பேசிட்டான்டா, அவன் எனக்கு சோறு வைக்காமல் அங்கே போயிட்டான்டா அப்படின்னு என்ன எங்கெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லி ஒரு இடத்துல இந்த வருதோ அங்கே மனத்தாழ்ச்சி இல்லைன்னா பிரச்சனை தான். ஆனால் மனத்தாழ்ச்சி இருந்தால் தான் கடவுளுடைய இரக்கத்தை பெற முடியும் என்று சொல்லி அழுத்தமாக இன்று நாளை மறையுரையை கொடுத்திருக்கிறார். அது உள்ளே போகணும், உள்ளே போகணும் மன அழுத்தம். அருட்தந்தை அமலதாஸ் அவர்கள் நாளை வர வேண்டியவர் உடனடியாக ஒட்டுக்கொண்டு இன்றைய நாளில் நமக்காக மறைவு ஆற்றிருக்கின்றார், திருப்பலி நிறைவேற்றிருக்கின்றார். காரங்காடு புனித செங்கோல் அன்னையினுடைய அந்த மண்ணினுடைய மைந்தர் இப்பொழுது தலித் பணிக்குழுவிலே சமூக பணியிலே பலவிதமான பணிகளுக்கு செயலாளராக இருந்து சிவகங்கை மறை மாவட்டத்திலே வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். சகோதரா, நல்ல ஒரு அண்ணன், நல்ல ஒரு பாசத்துக்குரியவர், நகைச்சுவைக்குரியவர், நல்லாக பழகுவார். பல நேரங்களில் நாங்கள் பல இடங்களுக்கு சென்றதுண்டு. அதனால் இந்த நாளிலும் கூட அழைப்பை எடுத்து இந்த நாளில் நமக்காக பங்கிற்கு வந்து திருப்பதி வெற்றிய தந்தைக்கு மேட்டுக்கருக்குளத்தூர் கிராம சார்பாக நன்றி வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு பொன்னாடை போத்தி நாம் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய இந்த நவநாளிலே என்னை அழைத்து திருப்பலி நிறைவேற்றி உங்களுக்காக ஜெபிக்க அழைப்பு கொடுத்த உங்கள் பங்கு தந்தைக்கும் கிராம நிறைய மக்களுக்கும் எனது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
எல்லாமல்ல இறைவா, இந்த திருவிருந்தின் ஆற்றலால் வலிமையடைந்த நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியாரின் எடுத்துக்காட்டை பின்பற்றி எல்லாவற்றுக்கு மேலாக எப்பொழுதும் உம்மையே நாடவும், இந்த உலகில் புதிய மனிதனின் சாயலை தாங்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல மூவொரு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்ம ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் பிறரன்பிலும் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறியது.